போன கிழமை நான் ஒரு 4ஆம் வகுப்பு பிள்ளைக்கு கிளாஸ் டியூஷன் கொடுத்தேன் நான். அப்போ அவள் வந்து புத்தகத்தில் வாசிக்க ஒரு வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை வந்து செல்ப்ஸ்வர்த்ராவன் டொய்ச்சில், தமிழில் வந்து தன்னம்பிக்கை. அப்போ அவள் கேட்டவா என்ன அர்த்தம்ண்டு. அப்போ நான் தங்கிட்டு கூகுள் அடித்து பார்த்துனேன், எப்படி அது சிம்பிளாக ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம்ன்ற ஒரு பிள்ளைக்கு. கூகுள் என்ன சொன்னான்னா வந்து, உங்களோட குணம், உங்களோட யோசனை, உங்களோட எண்ணம் உங்களோட செயல், நீங்கள் செய்கிறது எல்லாம் வந்து 100% ஒரு நம்பிக்கையில் நடத்துகிற ஒரு தன்மை என்று கூகுள் சொன்னது. அதாவது அவங்க சொல்லிக் கொடுக்க எனக்கு விளங்கினது, நான் மட்டும் இல்லை, கணக்கு ஆக்கள் என்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஆவ் வந்து என்னம் 100% நம்பவில்லை எங்களால் ஏழுமண்டு டொய்ச் படிக்க. என்றால் கஷ்டமான மொழி, என்ன எங்களால் இயலாது என்று கணக்கு இப்படி யோசனைகள், வரிஸ், கவலையெல்லாம் வரும். ஆனால் எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. எங்களோட மூளை, நீங்கள் சைக்காலஜி பற்றி கொஞ்சம் படித்தால் உங்களுக்கு நீங்கள் அறிந்து கொள்வீங்க, எங்களோட மூளை வந்து என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும், நாங்கள் புது சிச்சுவேஷனுக்கு போனால், புது நாட்டுக்கு என்னென்றாலும் எங்களோட மூளை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணும் அந்த இடத்துக்கு. அந்த மொழி, அந்த தொழில், அந்த ஹாபிஸ், புது ஆட்கள் எல்லோரும் வந்து எல்லாத்துக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு தன்மையும் இருக்குது. அதனால் வந்து தொடக்கத்தில் நான் நம்பவே இல்லை. நான் ஆசிரியர் ஆயக்க எந்த தமிழ் காணுமென்று சொல்லிக் கொடுக்க, அதுபடி வந்து தமிழ் ஆட்களுக்கு டொய்ச் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏழுமென்று எனக்கு நம்பிக்கை இருக்கே இல்லை. ஆனால் எப்போ இந்த 58 வயசில் என் முதல் ஸ்டூடெண்ட் அவள் வந்து பாஸ் பண்ணினவாவோ, எனக்கு ஒரு 100% ஒரு தைரியம் ஒன்று வந்தது. எல்லோரும் பாஸ் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் படித்தா, அவள் ஒவ்வொரு நாளும் படித்தவா, ஒவ்வொரு கிழமையும் கிளாஸுக்கு வந்தவா. நாங்கள் இப்போ ஒவ்வொரு நாளும் கிளாஸ் நடத்தி நீங்கள் ஒவ்வொரு நாளும் படித்தால் வந்து எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. ஒரு 6 மாதத்தில் நீங்கள் வந்து இந்த மொழி வந்து கற்றுக்கொள்ள தைரியம் இருக்குண்டு.